வணக்கம். இந்த வார இறுதிக்குள்ள ஒரு முழு புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னது சாத்தியமே இல்லன்னு தோணுது இல்லையா? ஆனா உங்க கூட எழுதுறதுக்கு ஒரு ஏஐ இருந்துச்சுன்னா, அது ஹோல் தோண்ட சாத்தியம். அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன். யோசிச்சு பாருங்க. இந்த வீக்கெண்ட், அதாவது 2 நாள்ல ஒரு முழு புத்தகத்தையும் எழுதி, டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியுமா? ஆமாங்க, இதுதான் இங்க ட்விஸ்டே. உங்களுடைய எழுத்து கூட்டாளி ஒரு மனுஷன் இல்ல, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. நான் என்னாகும்? வாங்க இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வெறும் தியரி கிடையாது, இது ஒரு உண்மையான மிஷன். ஒரே ஒரு சின்ன ஐடியாவில இருந்து ஒரு முழு மின் புத்தகமா அது எப்படி உருவாச்சுங்கிறத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இது நிஜமாவே நடந்த ஒரு கதை. சரி, இப்ப நேர விஷயத்துக்கு வருவோம். எல்லாத்துக்கும் முதல் படி ஒரு ஐடியா தானே? அந்த ஐடியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முதல்ல ஏஐ கூட பேச ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன உரையாடல் மூலமா நம்மளோட மைய கருத்தை நாம தெளிவுபடுத்திக்கலாம். இங்கதான் அசல் மேஜிக்கே தொடங்குது. ஒரு பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட். ஏஐ கிட்ட நாம ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி கேட்கணும். இங்க பாருங்க, குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ, அதாவது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ஏஐ பத்தி புக் எழுத 10 சப்டாபிக்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. கேட்ட அடுத்த செகண்டே ஏஐ சில பிரமாதமான சப்டாபிக்ஸ கொடுத்துருச்சு. மனுஷனோட மனசு, மெஷினோட மனசு, உணர்ச்சிகள்னு ரொம்ப ஆழமான ஐடியாஸ்லாம் வந்துச்சு. ஆனா இதுல 10வதா இருந்த அடுத்த தசாப்தம், அதாவது த நெக்ஸ்ட் டெகேடுங்கிற ஐடியா தான் புத்தகத்தோட திசையே தீர்மானிச்சது. ஓகே, சப் டாபிக் கிடைச்சிடுச்சு. அடுத்தது என்ன? புத்தகத்துக்கு ஒரு அட்டகாசமான டைட்டில் வேணும் இல்லையா? அதையும் நம்மளே யோசிக்க வேண்டாம். அதையும் ஏஐ கிட்டே கேட்கலாம். படிக்கிறவங்கள ஈர்க்கிற மாதிரி 10 டைட்டில் கேட்டாச்சு. ஏஐ கொடுத்த சில சூப்பரான டைட்டில் ஐடியாஸ் ஏதோ பாருங்களேன், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுல எது ஃபைனல் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசியா இந்த பவர்ஃபுல்லான டைட்டில் தான் செலக்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, ஏஐ கூட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நிமிஷத்திலேயே புத்தகத்தோட அடையாளம் கிடைச்சிருச்சு. டைட்டில் ஓகே, இனிமேதான் உண்மையான வேலையே ஆரம்பிக்குது. ஐடியாஸை எல்லாம் முழுமையான கண்டென்ட்டா மாத்தணும். இப்போ ஏஐ ரைட்டிங் இன்ஜின் அந்த புத்தகத்தோட உலகத்தையே உருவாக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா ஏஐயே ஒரு முழு பொருளடக்கத்தையே உருவாக்கிடுச்சு. அதாவது முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் ஒரு புத்தகத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த முழு ஸ்ட்ரக்சரையும் அதுவே போட்டு கொடுத்துருச்சு. இதுதான் நம்ம பயணத்துக்கான ரோட் மேப். ஒவ்வொரு சாப்டரா எழுதுறது ரொம்பவே சிம்பிள். முதல் சாப்டருக்கு டீடைலா எழுத சொல்லி கேக்குறோம். 2வது சாப்டருக்கு முதல் சாப்டரோட தொடர்ச்சியா எழுத சொன்னா போதும். ஏஐ அதுவா கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அழகா எழுதிடும். ஏஐ எழுதுறதோட தரத்தை நீங்களே பாருங்க. இவ்ளோ கடினமான ஒரு விஷயத்த எவ்ளோ எளிமையா, அதே சமயம் ஆழமா விளக்குது பாத்தீங்களா? சான்ஸே இல்ல. இங்க பாருங்க, டிஜிட்டல் ட்வின்னு ஒரு அசத்தலான கான்செப்ட ஏஐ உருவாக்கியிருக்கு. அதாவது உங்கள மாதிரியே ஒரு டிஜிட்டல் காப்பி. அது மேல புது மருந்துகளெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லுது. இது வெறும் தகவல் இல்ல, இது ஒரு எதிர்காலத்துக்கான கற்பனை. சூப்பர்! இப்போ எழுதுற வேலையெல்லாம் முடிஞ்சது. இனிமே தான் ஃபைனல் ஸ்பிரிண்ட். நம்மளோட மின் புத்தகத்தை அழகா பேக்கேஜ் பண்ணி டிஜிட்டல் ஷெல்ஃப்ல வைக்க வேண்டிய நேரம். இந்த கடைசி கட்டத்தை யார் வேண்டாலும் பண்ணலாம். வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபார்மேட் பண்றோம், கவர் டிசைன் பண்றோம், பப்ளிஷ் பண்றோம், அவ்வளவுதான். இதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஃபார்மேட் பண்றதுக்கு கூகுள் டாக்ஸ், அழகான கவர் பேஜ்க்கு க்ரெல்லோ, அப்புறம் பப்ளிஷ் பண்ணி விற்கிறதுக்கு கம்ரோட். கம்ரோட்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க விலைய 0+ன்னு செட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை கொடுங்கன்னு சொல்ற மாதிரி. இது நிறைய வாசகர்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு அருமையான வழி. சரி, இப்போ இந்த முழு ப்ராசஸையும் உங்களுக்காக ஒரு சிம்பிளான உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டை சுருக்கி கொடுக்கறேன். உங்களுக்கு தேவையானது இந்த 3 டூல்ஸ் தான். யோசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம மூல மாதிரி ChatGPT, புத்தகத்தோட முகம் அதாவது கவர் பேஜுக்கு க்ரெல்லோ, அப்புறம் விற்கிறதுக்கான கடை கம்ரோட். இது ஒரு கம்ப்ளீட் கிரியேட்டர் பேக்கேஜ். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க உடனே ஆரம்பிக்கிறதுக்கு இதோ 4 மேஜிக் ப்ராம்ப்ட்ஸ். இதுல உங்க டாபிக்கை மட்டும் போட்டா போதும், நீங்களும் உங்க புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராசஸோட வேகத்தையும் சக்தியும் பாருங்க. ஒரு சின்ன ஐடியா ஒரே ஒரு வீக்கெண்ட்ல 6 சாப்டர் கொண்ட ஒரு முழு புத்தகமா மாறி உலகத்துக்கே கிடைக்குது. இதுதான் ஒரு ஏஐ எழுத்து கூட்டாளியோட அற்புதம். இந்த ஒரு வரிய நல்லா யோசிச்சு பாருங்க. ஏஐ நம்ம வேலைய பறிக்கும்னு பயப்படுறத விட அதை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கு, தேவையான டூல்ஸும் இருக்கு.
இது ஒரு தொடக்கம்தான். இந்த வழிய பயன்படுத்தி நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கதைய சொல்லப் போறீங்க? யோசிங்க.